ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மார்க்கு 6:11. உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். நட்போ உறவோ சுற்றமோ உலகமோ எல்லோரும் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தவறான எதிர்பார்ப்பு. எல்லோரும் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை மாற்றிக்கொள்வது தன்மதிப்புக்கு எதிரானது. இணங்கி போதல் நல்லது, சிறந்த பண்பும் கூட. ஆனால் சில நல்ல மதிப்பீடுகளுக்கு பாதிப்பு வருமெனில் இணங்கி போகாதிருத்தல் நல்லது. இதற்கு பிடிவாதம், திமிர் என்று எந்த பெயர் சூட்டினாலும் பரவாயில்லை. கடவுளின் வார்த்தையை எப்படி மாற்றி போதிக்க கூடாதோ அதுபோலவே கடவுள் தந்த வாழ்வையும் உண்மைக்கு மாறாக வாழக்கூடாது. கனியை தருவது மரத்தின் இயல்பு. அதை உண்பதும் அழுக விடுவதும் அவரவரின் விருப்பம். கடவுள் நமக்கு வாழ கற்பிக்கும் முறையில் வாழ்வது, போதிப்பது நமது கடமை. அதை ஏற்பதும் மறுப்பதும் நம்மை சார்ந்தது அல்ல. சிந்தனை: ஆன்மீகத்திலும் ஆளுமையிலும் முதிர்ச்சி பெற்றவர்களுக்கு புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒன்றுதான். ஜெபம். இயேசுவே, நீர் வாழ்ந்து காட்டிய மதிப்பீடுகளை வாழ்க்கைப்படுத்துவதில் உறுதியோடு இருக்கவும், பணிவாழ்வில் நீதிக்கு எதிராய் வரும் இடையூறுகளில் இணங்கி போகாது நேர்மையுடன் வாழவும், உம் சீடர்களாக நிலைத்து நிற்கவும் உம் அருள் தாரும். ஆமென்.
தேடலின் முழுமை நீர்தானே, தேடி வரும் தேவன் நீர்தானே, என் தேடலின் முழுமை நீர்தானே. ஆத்மாவின் தாகம் தீர்த்திடுமே, என் ஆதாரம் நீயாக எழுந்திடுமே. ஆத்மாவின் தாகம் தீர்த்திடுமே, என் ஆதாரம் நீயாக எழுந்திடுமே. ஆதாரம் நீயாக எழுந்திடுமே, ஆதாரம் நீயாக எழுந்திடுமே. என் இயேசு எழுந்திடும் நேரம் இது, என் உள்ளம் உயிர் பெறும் காலம் இது. என் இயேசு எழுந்திடும் நேரம் இது, என் உள்ளம் உயிர் பெறும் காலம் இது. சூழ்ந்த வாழ்வினிலே என் கலங்கரை தீபம் நீர்தானே, இருள் சூழ்ந்த வாழ்வினிலே என் கலங்கரை தீபம் நீர்தானே. கதிகலங்கும் வேளையிலும் கரை சேர்க்கும் படகு நீர்தானே, கதிகலங்கும் வேளையிலும் கரை சேர்க்கும் படகு நீர்தானே. கரை சேர்க்கும் படகு நீர்தானே, கரை சேர்க்கும் படகு நீர்தானே. என் இயேசு எழுந்திடும் நேரம் இது, என் உள்ளம் உயிர் பெறும் காலம் இது. என் இயேசு எழுந்திடும் நேரம் இது, என் உள்ளம் உயிர் பெறும் காலம் இது. ஆன்மாவின் வானின் மழைத்துளிர் நீர்தானே, வறண்ட எந்த நுயிர் ஆன்மாவின் வானின் மழைத்துளிர் நீர்தானே. அருள் பொழியும் உன் வரவால் தினமாக மகிழும் என் இதயம், அருள் பொழியும் உன் வரவால் தினமாக மகிழும் என் இதயம். அகமகிழும் என் இதயம், அகமகிழும் என் இதயம். என் இயேசு எழுந்திடும் நேரம் இது, என் உள்ளம் உயிர் பெறும் காலம் இது. என் இயேசு எழுந்திடும் நேரம் இது, என் உள்ளம் உயிர் பெறும் காலம் இது. இனி அவர் என்னில் உறைந்து விட்டார், இதயமே அவரில் சங்கமமே, இதயமே அவரில் சங்கமமே. என் இயேசு எழுந்திடும் நேரம் இது, என் உள்ளம் உயிர் பெறும் காலம் இது. என் இயேசு எழுந்திடும் நேரம் இது, என் உள்ளம் உயிர் பெறும் காலம் இது. என் இயேசு எழுந்திடும் நேரம் இது, என் உள்ளம் உயிர் பெறும் காலம் இது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம்.
எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.